வணக்கம் நேயர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ரிகார்டிங் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எ பர்சன், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் ஈச் கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ரிகார்டிங் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எ பர்சன். ஒரு பர்சனுக்கு ஒவ்வொரு வருஷமும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால எவ்ரி இயர் அந்த பர்சனுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை வந்துட்டு நம்ம புதுசா டிட்டர்மைன் பண்ணி தான் ஆகணும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பர்சன் கேன் ஹேவ் ஒன்லி ஒன் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இன் த ப்ரீவியஸ் இயர். அதாவது இப்போ உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்கலாம். சேலரி இன்கம், பிசினஸ் இன்கம், கேபிட்டல் கெயின், அதர் சோர்சஸ், எனி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஒவ்வொரு சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கும் ஒவ்வொரு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து டிட்டர்மைன் பண்ண மாட்டாங்க. எல்லா சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கும் ஒரே ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். சிட்டிசன் ஆஃப் இந்தியா மே நாட் பி எ ரெசிடென்ட் இன் இந்தியா. இப்போ நீங்க வந்து இந்தியா சிட்டிசன் தான், பட் லாஸ்ட் இயர் நீங்க இந்தியாலேயே இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க வந்துட்டு இந்தியாவில் வந்து ரெசிடென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது நீங்க இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க லாஸ்ட் இயர் வந்துட்டு ரெசிடென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க லாஸ்ட் இயர் வந்துட்டு இந்தியாலேயே இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்க இந்தியாவில் எத்தனை நாள் வந்து இருந்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்தியா சிட்டிசன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க லாஸ்ட் இயர் வந்துட்டு ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ல முடியாது. தென் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் கண்ட்ரியில வந்துட்டு உங்களுக்கு வந்து சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து இருக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு வந்து அதே ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு மோர் தென் ஒன் கண்ட்ரியில கூட வந்துட்டு மெயின்டைன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. முதல்ல ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் பத்தி பார்க்கலாம். ஸ்டெப் 1, இஸ் த இண்டிவிஜுவல் எ ரெசிடென்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு ரெசிடென்ட் தானா அப்படிங்கிற கண்டிஷனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும், which is covered under section 6 subsection 1. as individual is resident if any one of the following conditions are satisfied. அதாவது ஒரு பர்சன் வந்துகிட்டு ரெசிடென்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இங்க கொடுத்திருக்கிற ரூல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு கண்டிஷனை வந்துட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதாவது ப்ரீவியஸ் இயர்ல அவர் 182 டேஸ் அல்லது அதற்கும் மேல அவர் வந்து இந்தியால ஸ்டே பண்ணி இருந்திருக்கணும். அல்லது அவரு 60 டே பிளஸ் 365 டே ரூல், அதாவது அவரு இந்தியால போன வருஷம் 60 நாள் இருந்திருக்கணும். அது இல்லாம லாஸ்ட் 4 இயர்ஸ், அதாவது 4 ப்ரீசீடிங் இயர்ஸ்ல அவர் வந்து 365 டேஸ் அல்லது அதற்கும் மேற்பட்ட நாட்கள் வந்துட்டு இந்தியால ஸ்டே பண்ணி இருந்திருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ரூல்ல ஏதாவது ஒரு ரூல அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னா அவர் வந்துட்டு ரெசிடென்ட். இப்போ ரெண்டு கண்டிஷன்ல எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கும் பொழுது அந்த பர்சன் வந்துட்டு நான் ரெசிடென்டா தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு இந்தியன் சிட்டிசன் தான், இந்தியால ஸ்டே பண்ணிருக்காரு ஒன்லி ஃபார் 40 டேஸ் in financial year 2025-26 and had total 200 days in the last 4 years. இப்போ இவங்க சொல்லியிருக்கிற அந்த ரெண்டு ரூல்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரூல் வந்து இந்த பர்சனுக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும். ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ல அவர் 40 நாள் தான் இருந்திருக்காரு. ஆனா ஆஸ் பர் த ரூல் அவர் வந்துட்டு 60 நாளோ அல்லது அதற்கும் மேற்பட்ட நாட்களோ வந்துட்டு இருந்திருக்கணும். ஆனா அவர் வந்து 40 நாள் தான் இருந்திருக்காரு. அது இல்லாம லாஸ்ட் 4 இயர்ஸ்ல அவர் வெறும் 200 டேஸ் மட்டும்தான் இந்தியால இருந்திருக்காரு. ஸோ அவர் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண கிடையாது. சரி, இதுக்கு முன்னாடி இருக்கிற ரூல் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா 182 டேஸ் அல்லது அதற்கும் மேற்பட்ட நாட்கள் இருந்திருக்கணும். ஆனா அவர் வந்து 40 டேஸ் தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு நான் ரெசிடென்ட் தான். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒய் ஸ்டேஸ் இன் இந்தியா ஃபார் 200 டேஸ் இன் ஃபினான்ஷியல் இயர் 2025-26. ஸோ அவர் ப்ரீவியஸ் இயர் 200 டேஸ் தான் இருந்திருக்காரு அப்படிங்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் ரூல் அவருக்கு வந்துட்டு அப்ளிகபிள் ஆயிடுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 182 டேஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து 200 டேஸே இருந்திருக்காரு. ஸோ அதனால அவர் வந்துட்டு ரெசிடென்ட் தான். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. ஸ்டெப் 2, அவர் வந்துட்டு ரெசிடென்ட் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணியாச்சு. இப்போ அவர் வந்துட்டு ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்டா அல்லது ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்டா அப்படிங்கிறத நாம வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணணும், which is covered under section 6 subsection 6. An individual who is resident will be
resident and ordinarily resident if both of the following conditions are satisfied. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ரெசிடென்ட் நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டோம். இப்போ அவர் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னா அவர் வந்து ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதாவது he has been resident in India அட்லீஸ்ட் 2 அவுட் ஆஃப் 10 இமீடியட்லி ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயர். அதாவது கடந்த 10 வருடத்துல 2 வருடம் அவர் வந்து கண்டிப்பா இந்தியால ரெசிடென்டா இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது இல்லாம கடந்த 7 வருடங்கள்ல அவரு 730 டேஸ் அல்லது அதற்கும் மேற்பட்ட நாட்கள் வந்துட்டு அவரு இந்தியால ஸ்டே பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டு கண்டிஷனையுமே அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணாருன்னா மட்டும்தான் அவர் வந்துட்டு ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரிலி ரெசிடென்ட். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது அவர் ரெசிடென்ட் தான் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு இசட் அப்படிங்கிற பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு என்ஆர்ஐ who has been working abroad for last 8 years. In financial 2025-26 she returns to India and stays 200 days. ஸோ இப்போ அவர் 200 டேஸ் ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படிங்கும் பொழுது அவர் கண்டிப்பா ரெசிடென்ட் தான் as per the rule 182 days. ஓகேங்களா? பட் she was resident in only 1 out of the last 10 years. fails condition 1 of section 6 subsection 1. ஸோ செக்ஷன் 6 சப்செக்ஷன் 6 படி அவர் வந்துட்டு ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். பட் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண கிடையாது. அதனால அவர் வந்துட்டு ரெசிடென்ட் தான் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்த உதாரணம் டபிள்யூ அப்படிங்கிற பர்சன் வந்துட்டு இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்துட்டு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 4 இயர்ஸ் அவர் வந்துட்டு ரெசிடென்டாக தான் இருந்திருக்காரு. அண்ட் டோட்டல் ஸ்டே ஆஃப் 800 டேஸ் இன் லாஸ்ட் 7 இயர்ஸ் அப்படிங்கும் பொழுது அவர் இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாரு. அப்போ அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரிலி ரெசிடென்ட். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது. இப்போ ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா டீம்டு ரெசிடென்ட் அப்படிங்கிறாங்க செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1A. அதாவது ஒரு இந்தியன் சிட்டிசன் whose total income excluding foreign source of income greater than 15 lakhs in a financial year and who is not liable to tax in any other country by reason of residence or domicile is deemed resident in India and automatically treated as resident not ordinarily resident அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் அதாவது ஒரு இந்தியன் சிட்டிசன் இருக்காரு, ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கன்சிடர் பண்ணாம அவருடைய டோட்டல் இன்கம் வந்து 15 லேக்ஸுக்கு மேல ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கு அப்படிங்கும் பொழுது அவரு வேற எந்த ஒரு கண்ட்ரிலையும் வந்துட்டு டேக்ஸ் பே பண்ணாதவரா இருக்காரு அப்படிங்கும் பொழுது அவர் வந்துட்டு டீம்டு ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னு ட்ரீட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறாங்க. பட் அவர் வந்து நாட் ஆர்டினரி ரெசிடென்டா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி an Indian citizen or person of Indian origin he visited India during the previous year whose total income excluding foreign source of income greater than 15 lakhs during the previous year and he lives in India for a period of 120 days or more but less than 182 days during the previous year and for 365 days or more days during 4 previous years immediately preceding the relevant previous year. அதாவது ஒரு இந்தியன் சிட்டிசனோ அல்லது இந்தியன் சிட்டிசன் கிடையாது ஆனா அவர் வந்துட்டு இந்தியன் ஆரிஜினாகவோ இருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து ப்ரீவியஸ் இயர்ல இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லாம அதாவது ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கன்சிடர் பண்ணாமையே அவருடைய டோட்டல் இன்கம் வந்துட்டு 15 லேக்ஸுக்கு மேல போகுது அதாவது ப்ரீவியஸ் இயர்ல. அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல வந்துட்டு 120 டேஸ் அவர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. ஆனா 182 டேஸ்க்கு வந்துட்டு கம்மியா தான் இருந்திருக்காரு. ஆனா லாஸ்ட் 4 இயர்ஸ்ல அவர் 365 டேஸோ அல்லது அதற்கும் மேற்பட்ட நாட்களோ வந்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கும் பொழுது அவரை வந்துட்டு டீம்டு ரெசிடென்டா கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதாவது ரெசிடென்ட் தான் பட் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஏ HUF வந்து பார்க்கலாம். கவர்ட் அண்டர் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2. If the HUF control and management is wholly or partly in India during the previous year, resident HUF, then similar resident ordinarily resident or resident not ordinarily resident rules apply as for individuals based on manager's residence. உதாரணத்துக்கு கர்த்தா ஆஃப் HUF lives in India for 200 days and manages all HUF affairs from India, resident HUF. அதாவது இப்போ ஒரு HUF னுடைய
கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு பார்ட்லியோ அல்லது ஃபுல்லாவே வந்துட்டு இந்தியால இருக்கு அப்படிங்கும் பொழுது அவங்க ரெசிடென்ட் ஹச்யூஎஃப் தான். பட் அவங்க ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா அல்லது ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு ட்ரீட் பண்றதுக்கு நம்ம இண்டிவிஜுவல்ல என்ன ரூலை வந்து அப்ளை பண்ணமோ அதே ரூல்ஸை வந்துட்டு நாம ஹச்யூஎஃப்க்கு அப்ளை பண்ணலாம். பட் பேஸ்ட் ஆன் மேனேஜர்ஸ் ரெசிடென்ஸ். மேனேஜர்னா அந்த ஹச்யூஎஃப்ல கர்த்தான ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ரெசிடென்ஸை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு கர்த்தா ஆஃப் ஹச்யூஎஃப் வந்துட்டு இந்தியாவில் 200 days இருக்காரு அண்ட் தென் மேனேஜஸ் ஆல் ஹச்யூஎஃப் அஃபேர்ஸ் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கும் பொழுது ரெசிடென்ட் ஹச்யூஎஃப். இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எ கம்பெனி செக்ஷன் 6 சப்செக்ஷன் 3 படி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியன் கம்பெனி இன்கார்பரேட்டட் இன் இந்தியா ஆல்வேஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்தியாவில் ஒரு கம்பெனி வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகுது அப்படிங்கும் பொழுது ஆப்வியஸா அது வந்து ஒரு இந்தியன் கம்பெனி தான். ஆட்டோமேட்டிக்கா அது வந்துட்டு ரெசிடென்ட் இன் இந்தியாவா தான் இருக்கும். ஓகேங்களா? பட் ஃபாரின் கம்பெனி ரெசிடென்ட் இன் இந்தியா ஒன்லி இஃப் இட்ஸ் பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இஸ் இன் இந்தியா டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். இப்போ அதே வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்கு, அது வந்து ரெசிடென்ட் இன் இந்தியாவா எப்போ ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இந்தியால இருந்ததுன்னா, அதாவது போன வருஷத்துல ப்ரீவியஸ் இயர்ல பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இந்தியால இருந்தது அப்படின்னா ஃபாரின் கம்பெனி வந்துட்டு இந்தியால ரெசிடென்ட் அப்படின்னு ட்ரீட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு XYZ லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் a UK based company takes all key commercial and policy decisions from Mumbai. ஸோ பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து எங்க இருந்திருக்கு, இந்தியாவில தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய பாலிசி டெசிஷன்ஸ் அண்ட் கமர்ஷியல் டெசிஷன்ஸ் எல்லாமே அவங்க இந்தியாவில இருந்து தான் எடுத்திருக்காங்க, மும்பைல இருந்து. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துட்டு ரெசிடென்ட் இன் இந்தியா தான், ரெசிடென்ட் கம்பெனி இன் இந்தியா. இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபர்ம் ஏஓபி அண்ட் பிஒய் பார்த்தலாம். செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2. இப்போ ஒரு ஃபர்ம் அல்லது அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஃபுல்லாவோ அல்லது பார்ட்லி இன் இந்தியாவா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ரெசிடென்ட், இல்லை அப்படின்னா அவங்க நான் ரெசிடென்ட். உதாரணத்துக்கு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா ஹூஸ் பார்ட்னர்ஸ் மீட் இன் இந்தியா அண்ட் டிசைட் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் மும்பை அப்படிங்கும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரெசிடென்ட் இன் இந்தியா தான். இந்த வீடியோல ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹச்யூஎஃப் கம்பெனி ஃபர்ம் ஏஓபி பிஓஐ பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இன்னும் என்னோட யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் லிங்கை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.